வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக +2 பசங்களை டார்கெட் பண்ணி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்கேன். சார், எனக்கு +2ல் என்னால் மேக்ஸில் 100% 100க்கு 100 எடுக்க முடியுமா சார்னா? முடியும். ஒன்றுமே இல்லை சார். எனக்கு இப்போ இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் டிஃபிகல்ட்டியாக தெரியுது சார்னா, ஆக்சுவலாக நீங்கள் ஈஸியாக பார்த்தா ஈஸி, டிஃபிகல்ட்டியாக பார்த்தா டிஃபிகல்ட்டி. இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். அது ஏன்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் +2 ஸ்டூடெண்ட் நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஏன் சார் மெமரி பண்ண சொல்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, நோ சான்ஸ். அதாவது இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன்லாம் கொஞ்சம் ஹையர் லெவல். நீங்கள் ஹையர் கிளாஸ் யூஜி, பிஜி அது மாதிரி காலேஜ் லெவல் போகும்போது நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பீங்க. மற்றபடி நீங்கள் ஃபார்முலாஸை மெமரி பண்ணியே ஆகணும். அதில் முக்கியமான ஃபார்முலாஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா எனக்கு இல்லாமல் நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே போவாங்க. இந்த ஃபார்முலாலாம் தெரியாமல் எக்ஸாமுக்குள்ளே போகாதீங்க. சரிங்களா? பாருங்கள், நல்லா கவனிங்க. இன்டகிரேஷன் ஆஃப் 1/a² + x². இந்த ஃபார்முலா அப்படியே இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். 1/a tan inverse ஆஃப் x/a + c. அவ்வளோதான். ப்ளஸ் சிக்கு கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இப்போ இங்கே a² + x². இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் இருந்தால் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது சார்? அது ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்குது. இங்கே பாருங்கள், a² - x². இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். dx வச்சுக்கோங்க. 1/2a log of a + x / a - x + c. சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ இதுவே இந்த a² - x², இதே மெத்தடில் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே a² - x² அப்படியே மாற்றிக்கோங்க. x² - a² dxன்னு இருக்கா? இப்போ இதை இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்குன்னா, 1/2a log of x - a / x + a + c. சரிங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த 3 ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் வந்துருக்கு உங்கள் புக்கில். சரிங்களா? இந்த 3 ஃபார்முலா ரொம்ப முக்கியம். நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம சேனலில் நல்லா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நம்ம +2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் முக்கியமாக டார்கெட் பண்ணுறோம். +2 ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் ஈஸியாக எப்படி சென்டம் வாங்குறது, அடுத்து நெக்ஸ்ட் லெவல், அடுத்தது அவங்க ஜேஇ லெவல், ஐஐடி லெவல் எப்படி கொண்டு போகிறதுக்கான அனைத்து விஷயங்களையும் அவங்க சொல்ல இருக்கும். இந்த வீடியோவில் நான் போட இருக்கும் நம்ம சேனலில். அதில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.